அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொருளாதாரத்திலிருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கோம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்கிலிருந்து. திருக்குறளோட ஆரம்பிக்கலாம். உள்ளும் உடைமை உடைமை, பொருளுடைமை நெல்லாது நீங்கிவிடும். சரியா? ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொல்கிறது ஊக்கம்தான். பொருளுடைமை, பொருள்ன்றது நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். போகலாம். ஃபஸ்ட் கொஷின். இந்த 25 கேள்விகளுக்கான PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது எதனால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அந்த நாட்டினுடைய வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் எதனால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதால் தான் குறிப்பிடுறோம்? நம்ம ஜிடிபின்னு தான் குறிப்பிடுறோம் இல்லையா? மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி இல்லையா? மொத்த தேசிய உற்பத்திங்கிறது என்ன? உள்நாட்டு உற்பத்தின்றது இந்தியாவில் உற்பத்தி ஆகிறதும் வெளிநாட்டில் இந்தியர்களால் உற்பத்தி செய்யப்படுறதும் சேர்த்து வரும் இல்லையா? மொத்த நாட்டு உற்பத்தி இந்தியா மட்டும் இல்லையா? நிகர தேசிய உற்பத்தி ஜிஎன்பியிலிருந்து தேய்மானத்தை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி கிடச்சிரும் இல்லையா? நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? செகண்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு இல்லையா? தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள். இந்தியா கலப்பு பொருளாதாரத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆமாம், இந்தியா கலப்பு பொருளாதாரம் தான் இல்லையா? பேரளவில் இருந்தாலும் முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? செகண்ட் ஒன். இந்தியாவில் முக்கியமான அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? முக்கியமான கனரக தொழில்கள்லாம் பொதுத்துறையில் தான் இருக்குது. சரியா? ப்ரைவேட்டைசேஷன்னு நம்ம நினச்சி தப்புன்னு போடக்கூடாது. சரியா? தேர்ட் ஒன். இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பொருளாதார தாராளமயம், எல்பிஜி இல்லையா? எல்பிஜி கேஸ் இல்லை இல்லையா? லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் நம்ம சொல்கிறோம். 1992 இது கொண்டு வராங்க. புதிய பொருளாதார கொள்கையின் தந்தைன்ட்டு நம்ம யாரை சொல்கிறோம்? நரசிம்மராவை சொல்கிறோம் இல்லையா? யார் இவர்? இவர் தான் 1992 பிரதமராக இருந்தவர். நிதி அமைச்சராக இருந்தவர் தான் நம்முடைய மன்மோகன் சிங். சரியா? அப்போது இது 3 கூற்றுமே இங்கே சரியாக தான் இருக்குது. செகண்ட் ஒன் அனைத்தும் சரி. சரியா? மூன்றாவது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையின் பங்களிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? வேளாண்மை துறையினுடைய பங்களிப்பு ஜிடிபியில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எத்தனை சதவீதம் இருக்குது? 18.3% வேளாண்மை துறையிலேருந்து இருக்குது. சரியா? இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தொழில்துறையில் எவ்வளோ இருக்குது? 27.6 இருக்குது. சேவைத்துறை இல்லையா? சேவைத்துறை 54.7 இருக்குது. சரியா? இங்கே சேவை தான் எப்போவுமே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. சரியா? இது மூணுமே முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஃபோர்த் ஒன். துறைமுகங்களில் மேலாண்மைக்கு வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களில் வளர்ச்சிக்கும் வழிகாட்ட தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? துறைமுகங்களுடைய மேலாண்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சிறு துறைமுகங்கள் வளர்ச்சிக்காகவும் எந்த ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. சரியா? எந்த ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது? 1965 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா? 1965 வேறு என்ன படிச்சிருப்பீங்க? உணவு கழக
உணவுக் கழகம் உருவானது 1965 தான் இல்லையா? 64 சட்டத்தின்படி 65 தான் தேசிய உணவுக் கழகம் வந்திருக்கும். 77 என்ன படிச்சிருப்பீங்க? அகல்குழு படிச்சிருப்பீங்க. வறுமை ஒழிப்புக்காக அகல்குழு. வேறு என்ன? பல்நோக்கு சுகாதார பணியாளர் சட்டம் அப்போ தான் வந்திருக்கும். அசோக் மேத்தா குழு 77 தான் படிச்சிருப்பீங்க இல்லையா? 1945 மக்கள் திட்டம் எம்என் ராய். சாரி தேசிய துறைமுக வாரியம் 1950 தாங்க, 65 இல்லை. சாரி, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தேசிய துறைமுக வாரியம் 1950 தான், 65 கிடையாது. சரிங்களா? ஸோ 4th ஒன் ஆப்ஷன் பி தான். தேசிய துறைமுக வாரியம் 1950 தான். அடுத்த 5வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம் பற்றி கூற்றுகளில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவத்தை பற்றி கூற்றுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், பொருளாதார வளர்ச்சி பற்றி அறிய உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஜிடிபி தான் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி எப்படி அப்படின்றத அறிய உதவுது. உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. ஆமாம், ஜிடிபி வச்சு தான் நம்ம உலகில் எந்த அளவில் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுது. ஒரு நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விரைவாக வளர்வதால் வருமானமானது சமமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கான் இல்லையா? சமமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுதா? கிடையாது இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி. இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும் இல்லையா? சமமான முறையில் பிரித்து கொடுக்கறதுக்கும் ஜிடிபிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே தவறாக இருக்குது. பொதுத்துறை பற்றி அறியவும் பொருளாதார திட்டமிடலுக்கு வழிகாட்டவும் பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். சரியா? 5th ஒன் ஆப்ஷன் சி. 6வது கேள்வி பாருங்கள். மதிப்பு கூட்டு முறையில் டீ தூள், பால் மற்றும் சர்க்கரை ஆகியவை எவ்வகை பண்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மதிப்பு கூட்டில் டீ, பால், சர்க்கரை இதெல்லாமே என்ன பண்டம்? இடைநிலை பண்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இறுதி பண்டம்ன்றது அப்படியே எடுத்துக்கிறது. இப்போ இடைநிலை, இப்போ நம்ம டீ தூளையோ அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கிறோமா? சர்க்கரையை பால்லாம் போட்டு போன்றதால் அதை நம்ம இறுதி பண்டம் சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ இது மூன்றுமே சேர்ந்தது தான் நம்ம காஃபி டீலாம் போட்டு குடிக்கிறோம். ஸோ இது மூன்றும் இடைநிலை பண்டங்கள். சரியா? 6th ஒன் ஆப்ஷன் பி. 7th ஒன் பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ, மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது? கேரளா இல்லையா? மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா, எல்லாருக்கும் தெரியும். அதிக பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குறைவான எழுத்தறிவு விகிதம் இல்லையா? பீகார். மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி அருணாச்சல பிரதேஷ் இல்லையா? ஸோ ஆப்ஷன் 2, 1, ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு இல்லையா? எழுத்தறிவு விகிதம் அதிகமாக இருக்கிறது கேரளா இல்லையா? பீகார் அதிக மக்கள் அடர்த்தி. ஓகேவா? 7th ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 8வது கேள்வி பாருங்கள். முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு என்ற புத்தகத்தினை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி இவற்றுக்கு இடையேயான தொடர்பு அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? ராவ். சரியா? ஸோ 8th ஒன் ஆப்ஷன் சி இங்கே சரியாக தான் இருக்குது. சரியா? ஜேசி குமாரப்பா இல்லையா? காந்திய பொருளாதாரத்தை உருவாக்குனவர்.
ஜேசி குமாரப்பா என்ன சொல்லியிருப்பார்? உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதைப் போல உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் அப்படின்ட்டு குமாரப்பா அவர்கள் சொல்லியிருப்பார். 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். சரியா? ஸோ கீன்ஸ் என்ன சொல்லியிருப்பார்? பொருளாதார நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வே அப்படின்னு சொல்லியிருப்பார் கீன்ஸ் அவர்கள். சரியா? பொருளாதார நுகர்வு பொறுத்து தான் எல்லாமே அப்படின்றத கீன்ஸ் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அமர்த்தியாசன் 1998 நோபல் பரிசு பெற்றவர். ஸோ இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணர் இல்லையா? ஸோ 8th ஒன் ஆப்ஷன் சி, முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டவர் ராவ் அவர்கள். சரியா? 9th கொஷின் போகலாம். 9வது கேள்வி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய துறைமுகங்களில் நாட்டின் 90% கடல் வணிகம் நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 90% ஆஃப் சீ டிரான்ஸ்போர்ட் கல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இல்லையா? ஸோ இந்த 5 துறைமுகங்களில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சரியாக தான் இருக்குது. செகண்டு பாருங்கள், இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் 2009ஆம் ஆண்டு ஒன்றாக இணைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2009 இணைக்கப்படலை. எப்போ இணைச்சிருப்பாங்க? 2007 இணைச்சிருப்பாங்க. ஸோ செகண்டு கூற்று தப்பு. 3வது, இந்தியன் ரயில்வே ஆனது முதல் வைஃபை வசதியை மும்பையில் தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பை கிடையாது இல்லையா? எங்கே? பெங்களூர் இல்லையா? ஸோ எந்த ஆண்டு? 2016 இல்லையா? ஸோ இப்போ இங்கே கூற்று 1 மட்டும்தான் சரியாக இருக்குது, 2, 3 தவறாக இருக்குது. சரியா? ஸோ கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இதில் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லலாம்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ 10th கொஷின் போகலாம். 10வது கேள்வி பாருங்கள். மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை டேஷ் என்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அமைப்புகள்? சமூக கட்டமைப்பு. சரியா? கல்வி, சுகாதாரம் இல்லையா? இதெல்லாம் இங்கே சமூக கட்டமைப்பின் முக்கியமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ மனித வளங்களை நம்ம மேம்படுத்தணும், அதுக்கு கல்வி வேணும், சுகாதாரம் வேணும் இல்லையா? பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்க தானே அடிப்படை, மனித சக்தி தான் அடிப்படை இல்லையா? ஸோ 10th ஒன் ஆப்ஷன் பி, சமூக கட்டமைப்புகள். ஸோ 11வது ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஏ, சணல் தொழிற்சாலை. சரியா? ஸோ எங்கே இருக்குது? ரிஷ்ரா. சணல் தொழிற்சாலை எப்போ உருவாக்குறாங்க? 1854 இல்லையா? ஸோ துணி உற்பத்தி ஆலை இல்லையா? 1818 படிச்சிருப்போம். எங்கே? க்ளோஸ்டர். காகித தொழிற்சாலை 1812 சொரம்பூர். இரும்பு தொழிற்சாலை எந்த? ஜம்ஷெட்பூர் இல்லையா? ஸோ ஆண்டு 1907. 4, 2, 1, 3. ஸோ ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக பொருந்திருக்கு. 12வது கேள்வி பாருங்கள். 1960-61 இந்தியாவில் எத்தனை மாவட்டங்கள் வழிநடத்தும் திட்டம் என்னும் பெயரில் புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்தும் முயற்சியானது எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஐஏடிபி அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? 60-61 இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதுதான் 7 மாவட்டங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? தஞ்சை 1 நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு 7 இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். சரியா? ஸோ 12th ஒன் ஆப்ஷன் பி, மொத்தம் 7 இருக்குது. சரிங்களா? 13வது கேள்வி பாருங்கள்.
இரண்டாவது பசுமை புரட்சியானது உணவு பயிர் உற்பத்தியினை 400 மில்லியன் டன்னாக உயர்த்த எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயித்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இரண்டாவது பசுமை புரட்சியில் 400 மில்லியன் டன் உணவு உற்பத்தியை உயர்த்ததுக்காக ஒரு ஆண்டை இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. எந்த வருஷத்துக்குள்ளன்னு? 2020க்குள்ளே 400 மில்லியன் டன்னை நம்ம அடையணும் அப்படின்ட்டு ஒரு இலக்கு வைக்கிறாங்க. அடைஞ்சதா அப்படின்னு கேட்டால் அடையலை. சரியா? ஸோ இப்போது ரீசெண்டாக 2023 மற்றும் 24 எவ்வளோ தான் இருக்குது? 332 மில்லியன் டன் தான் இருக்குது. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 2020க்குள்ளே இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து 14th கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் எந்த இடத்தில் அமைந்துள்ள பொதுத்துறை எஃகு நிறுவனம் எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே நம்ம பதில் தெரிலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் சென்னை போடுவோம். தமிழ்நாட்டு புவியியல் சார்ந்து தமிழ்நாட்டு பகுதியா இந்திய பகுதியான்னு பார்த்து நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ அப்படி பார்த்தா நம்ம சேலம் போடுவோம் இல்லையா? ஸோ அதே தான் ஆன்சரும் சேலம் தான் இல்லையா? சேலமில் எப்போ உருவாக்குறாங்க? 1982 வருது. எந்த நாட்டு உதவியும் இல்லாமல். சரியா? துர்காபூர் எப்போ? 1959. சரியா? உதவிய நாடு இங்கிலாந்து இல்லையா? ஸோ துர்காபூர் எங்கே இருக்குது? மேற்கு வங்கத்தில் இருக்குது. ஸோ வங்காளம் தான் இங்கிலாந்துக்கு முதல்ல பிடிச்ச பிளேஸ் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொக்காரா எந்த ஆண்டு? 1972 இல்லையா? இது எந்த உதவி? ரஷ்யா. அடுத்து விசாகப்பட்டினம், இது 1981 உருவாக்கப்பட்டது. இதுவும் ரஷ்யா. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அடிக்கடி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ள கேள்வி. சரியா? ஸோ எந்த நாட்டு உதவியும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட எஃகு நிறுவனம் எங்கே? சேலம் தான். சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். 15வது கேள்வி பாருங்கள். எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் 1956ஆம் ஆண்டு எங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் 1956, இது முக்கியமானது. ஸோ எந்த இடம்னு கேட்டால் டேராடூன் இல்லையா? டேராடூன் எங்கே படிச்சிருப்பீங்க? பாட்டில், சூர்யா படத்தில் இல்லையா? வாரணம் 1000ல் பாட்டிருப்பீங்க இல்லையா? இது இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் அது கருதப்படுது. சரியா? ஸோ மும்பை ஹை அதில் படிச்சிருப்பீங்க. அதிக இயற்கை எரிவாயு. நாகர் காட்டியா எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது இல்லையா? ஸோ இதுவும் இயற்கை எரிவாயு சம்மந்தப்பட்டது தான். ஸோ டிக்பாய் இல்லையா? ஸோ நாட்டின் மிக பழமையான எண்ணெய் எரிவாயு. மிக பழமையானது. ஸோ இந்த டிக்பாய்க்கு தெற்கு பகுதியில் தான் இருக்குது நாகர் காட்டியா. சரியா? ஸோ இப்படி கூட கேட்கலாம், டிக்பாய்க்கு தெற்கே அமைந்துள்ள எண்ணெய் வயல் எது அப்படின்னும் கேள்வி இடம்பெறலாம். சரியா? ஸோ 15வது கேள்வி, டேராடூன் இயற்கை எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் எங்கு உருவாக்கப்பட்டது? டேராடூன். 16வது கேள்வி பாருங்கள். கீழ்காண்பவைகளில் நிதியின் பணிகளில் அல்லாததை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அல்லாதது பொருந்தாதது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிதி ஆயோக் இல்லையா? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மொத்தமாக மாற்றுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் ஃபுல் ஃபார்ம் கூட கேட்டு போயிடலாம் இல்லையா? ஃபுல் ஃபார்மை மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க? பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் இல்லையா? ஸோ 5 ஆண்டு திட்டம் மேலேருந்து கீழே இருந்தது, ஆனால் நிதி ஆயோக் கீழே இருந்து தான் மேலே இல்லையா? ஒத்திசைவு, மத்திய மாநில அரசுகளை ஒற்றுமையாக வச்சுக்கிறதுக்காக ஒத்திசைவு இருந்தது. திறன் மேம்பாடு இல்லையா? ஸோ திறனை வளர்த்துக்கிறதுக்கான எல்லா விதமான வழிகளையும் உருவாக்கி தராங்க. வெளிப்புற ஆலோசனை. சரியா?
ஸோ இது மூணுமே இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த வெளிப்புற ஆலோசனையும் படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் இதுதான் கிடையாது. வெளிப்புற தொடர்பை தான் உருவாக்கி தருவாங்க. வெளிப்புற தொடர்பை தான் உருவாக்கிக்கலாம் தவிர வெளிப்புற ஆலோசனையெல்லாம் எடுத்துக்க முடியாது. சரியா? இப்போது நியூஸில் அடித்து பார்த்துருப்பீங்க, அமைச்சர்கள்லாம் வெளிநாட்டில் போய் தொழில்நுட்பத்தை பார்வையிட்டு வராங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி போய் தொடர்பை ஏற்படுத்திக்கலாம், பேசிக்கலாம். ஓகேவா? ஆனால் ஆலோசனையெல்லாம் அங்கேருந்து கேட்டில் முடிவு பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வெளிப்புற ஆலோசனைங்கிறது இங்கே தவறாக இருக்குது. ஸோ தொடர்பு வந்திருந்தால் சரியானதாக இருந்திருக்கும். சரியா? ஸோ 16th ஒன் ஆப்ஷன் டி. 17வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் இந்தியாவின் பருத்தி தொழில் பற்றி கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பருத்தியிலிருந்து கேள்விகள் இடம்பெறுது, பார்க்கலாம். இந்தியாவில் அதிகமான தொழில்களை கொண்ட நெசவு தொழில் மிக பழமையானது ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெசவு தொழில் வந்து ரொம்பவும் பழமையானது, அதிகமான தொழிலாளர்களையும் கொண்டு இருக்கிறது. சரியா? செகண்ட் ஒன், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% நெசவு தொழில் மூலம் கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10% கிடையாது, 2.3% தான் இல்லையா? ஸோ அப்போது செகண்ட் ஒன் தவறாக இருக்குது. இந்தியாவின் நெசவு தொழிலானது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய அளவிலான பரந்துபட்ட அளவிலும் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதிக அளவில் வளர்ந்து தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போது 1 மற்றும் 3 இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. 17 ஆப்ஷன் சி. 18வது கேள்வி பாருங்கள். நிதி ஆயோக் முறையானது எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நிதி ஆயோக் வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆகஸ்ட் 13, 2014 உருவாக்குறாங்க. எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 2015 ஜனவரி 1 இல்லையா? ஸோ 18 ஆப்ஷன் சி. சரியா? 5 ஆண்டு திட்டங்களை கலைச்சிட்டு தான் கவர்மெண்ட் மாறும்போது நிதி ஆயோக்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. 5 ஆண்டு திட்டத்தினுடைய கடைசி துணைத் தலைவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு யார் இருந்தா? குல்சாரிலால் நந்தா இருந்திருப்பார். ஸோ கடைசியாக இருந்தது யாருன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? 2017 ஜூலை 1 என்னது ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வருது இல்லையா? ஸோ 19வது கேள்வி போகலாம். மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இல்லையா? மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடு வந்து மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை வந்து அது புறம் தள்ளுது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. யார் அவர்? பிஸ்வஜித் குஹா. சரியா? ஸோ இவர் வந்து 4ஆக வகைப்படுத்துகிறார். சரியா? HDI இல்லையா? ஸோ HDI 1, HDI 2, 3, 4 HDI அப்படின்னு ஒரு 4ஆக வகைப்படுத்தினார் அப்படின்னும் கேள்வி கேட்கலாம். சரியா? மனித மேம்பாட்டு குறியீட்டிற்கான கணக்கீடை பிஸ்வஜித் குஹா எத்தனையாக வகைப்படுத்தினார் அப்படின்னும் கேள்வி இடம்பெறலாம். சரியா? ஸோ 4. சரியா? அது 4ன்னு வேறு என்ன பேர் வச்சு என்ன கொடுக்க போகிறாங்க? அது 3மே HDIன்ற இதில் தான் வந்திருக்கும். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு கணக்கீடு 1, 2, 3, 4 அப்படின்ட்டு. சரியா? ஸோ 19 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. அடுத்து 20வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் இல்லையா? 1951 56 வரைக்கும். ஸோ முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய மாதிரி யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யார்? ஹரேட் டாமர். 2வது 5 ஆண்டு திட்டம் இல்லையா? 56 61 வரைக்கும் யார்? மஹலனோபிஸ் இல்லையா? ஸோ 3வது 5 ஆண்டு திட்டம் 61 66 காட்கில். 6ஆம் 5 ஆண்டு திட்டம் 1980 85 இல்லையா? ஸோ வறுமை ஒழிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையார் கர்பி ஹட்டாவோ அப்படிங்கிறத தன்னுடைய பிரச்சாரமாகவே அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வறுமை ஒழிப்பு அப்படின்னு அது நம்ம மேட்ச் ஆகுது. சரியா? ஸோ 20
ஆப்ஷன் என்ன? 2, 1, 4, 3. ஸோ ஆப்ஷன் ஏங்க சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ 7வது ஐந்தாண்டு திட்டம் யார் தலைமையின் கீழ் இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 21வது கேள்வி பாருங்கள். தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதலும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதலும் இந்த ஐந்தாண்டு திட்டத்தினுடைய இந்த திட்டம் உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆப்ஷன்ஸே எந்த ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை உருவாக்கணும். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிட்ருக்கும் உங்களுக்கு 7வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்ட்டு. சரியா? 7வது ஐந்தாண்டு திட்டம் ராஜீவ்காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் இளம் வயது பிரதமர் இல்லையா, 40 வயசுலேயே பிரதமர் ஆயிட்டார் இல்லையா. ஸோ அவர் கொண்டு வந்தது தான். தனியார் துறைக்கு பொதுத்துறைக்கு மேலான முன்னுரிமையை வழங்கினார் இல்லையா. ஸோ அப்போவே அவர் மேலே வச்ச அப்போதைய சூழ்நிலையில் ஒரு குற்றச்சாட்டாகவே முன் வச்சுருப்பாங்க இல்லையா. தனியார் துறைக்கு பொதுத்துறைக்கு மேலான முன்னுரிமையை ராஜீவ்காந்தி அவர்கள் வழங்கினார். அதுவும் சரிதான். ஸோ அதில் வந்தது தானே, 3மே சரிதான். எதுன்னு கண்டுபிடிக்கிறது தானே. இத்திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை விட வளர்ச்சி அடைந்தது இல்லையா. ஸோ 7th 5 தான் இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க, ஆனால் 6% வந்திருக்கும் இல்லையா. ஸோ வெற்றி பெற்றிருப்பார் முதல் ஐந்தாண்டு திட்டம். அவர் தலைமையேற்ற முதல் ஐந்தாண்டு திட்டத்திலே வெற்றியை பார்த்துருப்பார். 7வது ஐந்தாண்டு திட்டம் ஆப்ஷன் சி. ஓகேவா. 9th ஐந்தாண்டு திட்டமுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன? சமூக நீதின்ற வார்த்தை பிரயோகம் அதில் வந்திருக்கும். சரியா? 4வது ஐந்தாண்டு திட்டம் இல்லையா. 4வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடையுது. சரியா? ஸோ 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 74 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ சீன போர், கிழக்கு பாகிஸ்தான் போரின் காரணமாக இது தோல்வியை சந்திச்சிருக்கு இல்லையா. ஸோ 21 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக பொருந்திருக்கு. 22வது கேள்வி பாருங்கள். 22வது கேள்வியை நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா. நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் வறுமையை எந்த ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நிதி ஆயோக் வறுமையை நாங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு ஆண்டை சொல்லியிருக்காங்க. சரியா? எந்த ஆண்டு சொல்லியிருக்காங்க? எந்த ஆண்டுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க? 2030 இல்லையா. ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் வறுமையை இல்லாமல் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிதி ஆயோக் வச்சுருக்காங்க. சரியா? ஸோ 23வது கேள்வி போகலாம். பின்வரும் இந்தியாவின் மொத்த நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளில் பங்களிப்பு பற்றி கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2018-19 படி. சரியா? ஸோ இந்தியாவின் பணிகள் துறை மிகப்பெரிய துறையாக கருதப்படுது இல்லையா. 54% தான் இருக்குது. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடாக கருதப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்தியா 2வது பெரிய நாடு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லையா. ஸோ அடுத்து இந்தியா உலகளாவிய தொழில் உற்பத்தியில் தொழில்துறை உற்பத்தியில் 8வது இடம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் தப்பு இல்லையா. நம்ம தொழில்துறையில் 4வது பெரிய நாடு. ஸோ அப்போது சி இங்கே தவறாக இருக்குது. உலக மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் 7.39% இந்தியாவினால் தான் வெளியிடப்படுது. சரியா? விவசாய பொருட்களின் வெளியீட்டில் 7.39% இந்தியாவினால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 7.39. ஸோ 23 ஆப்ஷன் சி இங்கே தவறாக இருக்குது. தொழில்துறையில் இந்தியா உலக அளவில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. 24வது கேள்வி பாருங்கள். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு யார் சொல்கிறா? சரியா? திட்டமிடுதலின் சாரம் அப்படின்றது என்னென்னா
மனித சக்தி வளத்தையும் பணத்தையும் சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. யார் அவர்? நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்கிறார். சரியா? திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தல் வகுத்தலும் வல்லது அரசு, இல்லையா? குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கைத்தோன் உண்டாகச் செய்வான் வினை. இந்த மாதிரி திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பார்? இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அம்பேத்கர் அவருடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கூற்று ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? ஸோ 25வது கேள்வி. ஸோ 25வது கேள்வி பாருங்கள். நிதி ஆயோக்கின் அலுவல் சாரா உறுப்பினர்களை தேர்வு செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கிலீஷில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும் இல்லையா? எக்ஸ் அஃபிஷியோன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் யார் நியமிக்கிறது? இந்திய பிரதமர், இல்லையா? ஒரு பதவியின் வழி மற்றொரு பதவி, இல்லையா? ஸோ இந்திய பிரதமர் தான் சரியான விடை, இல்லையா? துணைத் தலைவர், தற்போதைய நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? சுமன் பெரி. முதல் நிர்வாக, இல்லையா? முதல் சிஇஓ, நிதி ஆயோக்கினுடைய முதல் சிஇஓ யார்? இந்துஸ்ரீ குல்லர். சரியா? ஸோ இப்போது யாருன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆளுநர் குழு கிடையாது. சரியா? ஸோ 25 ஆப்ஷன் ஏ, அலுவல் சாரா உறுப்பினர்களை தேர்வு செய்பவர் இந்திய பிரதமர். சரியா? ஸோ இன்றைக்கான 25 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.